இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற எல்லா மறை மாவட்டங்களிலும் 27வது சாதாரண ஜூபிலியானது தொடங்கி இருக்கின்றது. அந்தந்த மறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஆயர்கள் அந்த மறை மாவட்டத்தினுடைய பேராலயத்திலே இந்த சாதாரண ஜூபிலியை தொடங்கி இருக்கின்றார்கள். அப்படி என்றால் திருச்சபையிலே 3 விதமான ஜூபிலி கொண்டாட்டங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு நாம் தொடங்கி இருப்பது சாதாரண ஜூபிலி, ஆர்டினரி ஜூபிலி. இந்த ஜூபிலியானது ஒவ்வொரு 25 வருடங்களுக்கும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா, ஒவ்வொரு 25 ஆண்டுகள். எனவே 2025, எனவே இந்த ஆண்டு ஒரு ஜூபிலியாக அறிவிக்கப்பட்டு சாதாரண ஜூபிலியாக கொண்டாடப்படுகின்றது. இரண்டாவதாக திருச்சபையிலே எக்ஸ்ட்ராடினரி ஜூபிலி என்று சொல்லுவார்கள், சிறப்பான ஜூபிலி. அது திருத்தந்தையால் சிறப்பான முறையிலே அறிவிக்கப்பட்டு திரு அவையிலே கொண்டாடப்படுகின்ற ஜூபிலி. அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் 2015வது ஆண்டிலே நாம் அனைவரும் ஒரு சிறப்பான ஜூபிலியை கொண்டாடினோம். எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குதா? என்ன ஜூபிலி? இறை இரக்கத்தின் ஜூபிலி, இறை இரக்கத்தின் ஆண்டு. அது சிறப்பான ஜூபிலி, திருத்தந்தையால் சிறப்பாக அறிவிக்கப்பட்டது. மூன்றாவதாக கிரேட் ஜூபிலி என்று சொல்லுவார்கள், மிக பெரிய ஜூபிலி. அந்த ஜூபிலியானது 1000 வருடங்களுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகின்ற ஜூபிலி. அதை தான் கடந்த 2000 ஆண்டுகளே நாம் மாபெரும் ஜூபிலியாக 3 ஆண்டுகள் தயாரிப்போடு அந்த ஜூபிலியை நாம் கொண்டாடினோம். இன்றைக்கு சாதாரண ஆர்டினரி ஜூபிலி தொடங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சாதாரண ஜூபிலியை கொண்டாடுகின்ற பொழுது திருத்தந்தை அவர்கள் அந்த ஜூபிலி ஆண்டிற்கென்று ஒரு சிறப்பான கருத்தை, தீம் என்று சொல்லுவார்கள் அல்லது மோட்டோ என்று சொல்லுவார்கள், அதை வழங்கி அதன் பாதையிலே செல்வதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த ஜூபிலிக்கு திருத்தந்தை அவர்கள் திருத்தந்தையால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருத்து என்னவென்றால் எல்லாருக்கும் தெரியும். என்னது? எதிர்நோக்கின் திரு பயணிகள். நம்ம எல்லாரும் பயணிகள், நம்ம எல்லாருமே பயணம் செய்யும் திரு அவையில் இருக்கின்றோம். நாம் அனைவரும் அறிந்தது போல திரு அவையானது 3 நிலைகளிலே இருக்கின்றது. ஒன்று விண்ணகத்திலே இருக்கின்ற திரு அவை, அது வெற்றியின் திரு அவை. உத்தரிக்கிற சாத்திலே இருக்கின்ற திரு அவை, அது துன்பத்தில் இருக்கின்ற திரு அவை. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் பயணம் செய்யும் திரு அவை. எதை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம்? நிலை வாழ்வை நோக்கி நாம் பயணம் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த விண்ணக வாழ்வை நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கின்றோம். இறைவனோடு என்றைக்கும் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய 2வது வாசகத்தில் அழகாக சொல்லப்பட்டது. இப்போது திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் யாராக இருக்கின்றோம்? கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆனால் இறுதியிலே நாம் எப்படி இருப்போம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் புனித சின்னப்பர் அழகாக சொல்கின்றார், அந்த விண்ணகத்தை அடைகின்ற பொழுது நாம் அவராகவே மாறுவோம், கடவுளைப் போல நம்ம மாறுவோம். அந்த எதிர்நோக்கிலே நம்முடைய திருப்பயணத்தை இந்த ஜூபிலி ஆண்டிலே நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு திருத்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இவ்வாறு நாம் இந்த பயணத்தை செய்கின்ற பொழுது பயணம் எப்போதுமே
நாம் நினைக்கின்றபடி சிறப்பாக அமைந்து விடாது. நம்ம ஏதாவது ஒரு பயணத்தை தொடங்கின்ற பொழுது சில நேரங்களிலே பல தடங்கல்கள் வரலாம். எனவே தான் அந்த தடங்கல்களை சுட்டி காட்டுகின்ற விதத்தில் இந்த ஜூபிலி கொடியினுடைய அந்த அடியிலே ஒரு நீல நிற கோடானது போடப்பட்டிருக்கும். நீல நிற கோடு இருக்கிற கொடியில் அது கடல் அலைகளை போல இருக்கின்றது. அது எதை குறிக்கின்றது என்றால், நமது இந்த எதிர்நோக்கு திரு பயணத்திலே நமக்கு வருகின்ற தடைகளை குறிப்பதாக இருக்கின்றது. அந்த தடைகளை எல்லாம் கடந்து நம்ம செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய பயணம் தனிப்பட்ட பயணமாக இருக்கக்கூடாது. மாறாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக தான் அந்த கொடியிலே 4 உருவங்கள் 4 கலரில் போட்டிருக்குது. அது எதை குறிக்கின்றது என்றால், எல்லா கிறிஸ்தவர்களும், மேற்கிலே வாழ்கின்றவர்கள், கிழக்கிலே வாழ்கின்றவர்கள், தெற்கிலே வாழ்கின்றவர்கள், வடக்கிலே வாழ்கின்றவர்கள், அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒன்றிணைந்து அந்த எதிர்நோக்கு திருப்பயணத்திலே நாம் பங்கெடுக்கின்றோம். அப்படி நாம் பங்கெடுக்கின்ற பொழுது அந்த முதல் உருவமானது எதை பிடித்திருக்கின்றது? கொடியில் பார்க்குறீங்களா? கொடியில் அந்த முதல் உருவம் எதை பிடிச்சிட்டு இருக்குது? சிலுவையை பிடித்திருக்கின்றது. சிலுவை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிப்பது. இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு அனைத்தும் ஒருங்கே அமையப்பட்டது. எனவே அந்த இயேசுவை நாம் இறுக பற்றி கொண்டு நம்முடைய பயணத்தை செய்கின்ற பொழுது அந்த சிலுவையானது, அந்த இயேசுவானது நம் அனைவருக்கும் நங்கூரம் போன்ற பாதுகாப்பை கொடுப்பார் என்ற அர்த்தத்திலே தான் அந்த சிலுவையினுடைய அடியிலே ஒரு நங்கூரம் போன்ற அந்த ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இயேசுவை இறுக பற்றி கொண்டு நாம் நம்முடைய பயணத்தை தொடர்கின்ற பொழுது எந்த தடங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், இறுதியிலே இயேசு நமக்கு பாதுகாப்பாக இருந்து நங்கூரம் போன்று இருந்து நம்மை வழிநடத்தி சென்று அந்த எதிர்நோக்கின் திரு பயணத்திலே முழு வெற்றி அடைய செய்வார் என்ற அந்த விளக்கத்தை அந்த கொடியானது நமக்கு கொடுக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணம் செய்ய தொடங்கியிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே இறை நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இந்த 3ம் இறைவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற நற்பண்புகள், புண்ணியங்கள். இவற்றிலே நடுவிலே இருப்பது எதிர்நோக்கு. எதிர்நோக்கு என்று சொல்கின்ற பொழுது எல்லாமே நன்றாக நடக்கும். நாம் இறைவனை இறுக பற்றி கொண்டு நாம் பயணத்தை செய்கின்ற பொழுது நமக்கு எப்போதுமே வெற்றி கிடைக்கும் என்ற உறுதியான பயணம். எனவே எப்போதுமே கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்போதுமே நம்பிக்கை உள்ளவர்களாக, எதிர்நோக்கு எதிர்பார்ப்பிலே வாழ்கின்றவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த ஜூபிலி ஆண்டிலே நாம் அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். நம்பிக்கையை ஆழப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். எனவே தான் இந்த ஜூபிலி ஆண்டிலே நாம் 3 விதமான கொண்டாட்டங்களை கொண்டாட திரு அவையானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. முதலாவதாக இந்த ஜூபிலி ஆண்டிலே நாம் இயேசுவை கொண்டாட வேண்டும். இயேசுவை கொண்டாட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை கொண்டாட வேண்டும் என்றால் இயேசுவை நாம் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இயேசுவை அறிய வேண்டும் முழுமையாக. அப்படி என்றால் விவிலிய வாசிப்பு, மறைக்கல்வி இதெல்லாம் மிக அத்தியாவசியம். எனவே தான் இந்த ஆண்டிலே
இந்த வத்திக்கான் சங்கத்தினுடைய அந்த 4 ஏடுகளை நாம் அனைவரும் படித்து அதன் வழியாக நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் விரும்புகின்றார்கள். எனவே இயேசுவை அறிந்தால் மட்டும் போதாது, இயேசுவை முழுமையாக அன்பு செய்கின்றவர்களாக நம்ம மாற வேண்டும். இயேசுவை முழுமையாக அன்பு செய்தால் மட்டும் போதாது, அவரை முழுமையாக பின்பற்றுகின்றவர்களாக நம்ம மாற வேண்டும். எனவே இயேசுவை கொண்டாடுவது என்றால் வெறும் ஆரவாரத்தோடு கொண்டாடுவதல்ல, மாறாக இயேசுவை முழுமையாக அறிந்து, இயேசுவை முழுமையாக அன்பு செய்து, அவரை முழுமையாக பின்பற்றுவதற்கு அழைப்பை கொடுக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக, திரு அவையை நாம் கொண்டாடுவதற்காக நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரு அவையை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார். இந்த திரு அவை இருக்கின்ற காரணத்தினாலே தான் திரு அவையின் வழியாக அருளும் ஆசீரும் நமக்கு நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. அருள் சாதன கொண்டாட்டங்கள், நற்கருணை கொண்டாட்டங்கள், இது போன்ற அனைத்துமே திரு அவையின் வழியாக நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. எனவே திரு அவையோடு நாம் இணைந்து பயணிக்க வேண்டும், திருத்தந்தையோடு இணைந்து பயணிக்க வேண்டும். திருத்தந்தை எதையெல்லாம் நமக்கு போதிக்கின்றாரோ அவற்றை செவிமடுத்து தோழமையோடு எல்லாரும் ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும். அதுதான் அந்த திருச்சபையை கொண்டாடுவது. நம்ம தனிப்பட்ட முறையிலே நம்ம பயணத்தை செய்வதல்ல, மாறாக திருச்சபை என்ற முறையிலே எல்லா மக்களும் ஒன்றிணைந்து, அப்படி என்றால் குறிப்பாக நமது மறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், மறை மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுமே ஒன்றிணைந்து நாம் அனைவரும் நம்முடைய திருப்பயணத்தில் கலந்து கொண்டு திருச்சபையை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. மூன்றாவதாக, நம்மை நாம் கொண்டாட வேண்டும். நம்மை நம்ம கொண்டாடணும். அப்படின்னா என்ன? கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான ஆசீர்வாதங்களை வழங்கியிருக்கின்றார். நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான அழைப்புகளை கொடுத்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான பணிகளை கொடுத்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் சிறப்பான முறையிலே, தனிப்பட்ட முறையிலே ஆசீர்வதித்திருக்கின்றார். அதையெல்லாம் கொண்டாடணும் நம்ம இந்த ஜூபிலி ஆண்டில். இறைவா, எனக்கு இந்த கொடையை கொடுத்ததற்காக நன்றி, உம்மை புகழ்கின்றேன். இந்த வரத்தை கொடுத்ததற்காக நன்றி, இந்த பணியை கொடுத்ததற்காக நன்றி என்று நம்மையே கொண்டாடுவதற்காக இந்த ஜூபிலி ஆண்டை திருத்தந்தை அவர்கள் நம் அனைவருக்கும் கொடையாக கொடுத்திருக்கின்றார். இந்த ஜூபிலி ஆண்டிலே குறிப்பாக நம் அனைவருக்கும் பரிபூரண பலன் என்று சொல்கின்றோம் அல்லவா? இந்த நிறை பலன்களை திருச்சபையானது நம் அனைவருக்கும் வாரி வழங்க காத்து கொண்டிருக்கின்றது. இந்த பரிபூர்ண பலன் அல்லது நிறை பலன் என்றால் என்னவென்றால், நம்முடைய பாவங்கள், நம்ம நல்ல பாவ சிங்கத்தனம் செய்கின்ற பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் அந்த பாவத்திற்குரிய பரிகாரங்கள் இந்த உலகிலே நம்மால் முழுமையாக செய்ய முடியாது. முழுமையாக செய்ய வேண்டும், ஆனால் முழுமையாக செய்ய இயலாத நிலையில் இருக்கின்றோம். ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், நம்ம ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட திருடிட்டோம், பாவ செய்கிறதுக்கு போகிறோம். உண்மையாலுமே மன வருந்தி நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன், ரொம்ப உண்மையாலுமே மன வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். அப்போ என்ன நடக்கும்? அந்த பாவமானது மன்னிக்கப்படும். ஆனால் அந்த திருடின பொருளை நமதாக்கிக் கொள்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. எனவே அந்த பொருளை உரியவருக்கு நம்ம கொடுக்க வேண்டும்.
ஆனால் எல்லா நேரங்களிலும் அந்த உரியவருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா? முடியாது, முடியாது. எனவே அந்த அந்த பரிகாரத்தை நம்ம இந்த உலகில் இருக்கின்ற பொழுது முழுமையாக செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றோம். எனவே இந்த ஜூபிலி ஆண்டில் அந்த பரிகாரத்தை நிறைவு செய்வதற்காக கொடுக்கப்படுகின்ற அந்த சிறப்பான பலன் தான் பரிபூரண பலன், நிறை பலன் என்று சொல்லுவார்கள். இந்த பலனை ஜூபிலி ஆண்டிலே திரு அவையானது நமக்கு நிறைய வாரி வழங்கவிருக்கின்றது. இந்த பரிகார பலன்களை நமக்காகவும் நாம் பெற்றுக்கொள்ளலாம், இறந்தவர்களுக்காகவும் நாம் பெற்று அந்த இறந்தவர்களுக்கு நம்ம அர்ப்பணிக்கலாம். எனவே இந்த நிறை பலன்களை பெறுவதற்கு நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் திருத்தந்தை அவர்கள் சரியாக நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக திருத்தலங்களை சந்தித்தல், திருத்தலங்களை சந்தித்தல். நமது மறை மாவட்டத்தில் இந்த நிறை பலன்களை பெறுவதற்காக 5 திருத்தலங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. உதகை வட்டத்திலே நமக்கு இருக்கிற பெரிய திருத்தலம் என்ன? எது? இறுதியாண்டவர் பேராலயம். ஆனால் திருத்தலம் வந்து காந்தல் குருசடி. எனவே காந்தல் குருசடிக்கு சென்று அங்கு நல்ல பாவ சங்கீதனம் செய்து திருப்பலியிலே கலந்து கொண்டு நன்மை பெற்று திருத்தந்தையினுடைய கருத்திற்காக பரலோகத்து மந்திரம் அருளிருந்த மாதிரியே அப்புறம் நம்முடைய அந்த விசுவாச அறிக்கையை நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த நிறை பலனை நாம் பெறுவோம். எனவே குருசடிக்கு இந்த ஆண்டில் எத்தனை முறை போக முடியும் அத்தனை முறை போங்க. அங்கே போய் ஒவ்வொரு முறையும் இந்த காரியங்களை செய்கின்ற பொழுது நல்ல பாவ சங்கீர்த்தனம், முழுமையான திருப்பலி, நன்மை வாங்குதல், அப்புறம் இந்த குறிப்பிட்ட ஜெபங்கள் சொல்கின்ற பொழுது அந்த நிறை பலன்களை பெறலாம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை இந்த நிறை பலன்களை பெறலாம் என்றால் 2 முறை பெறலாம். ஆனால் முதல் முறை பெறுகின்ற பொழுது அதை நமக்காக கூட பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் 2வது முறை பெறுகின்ற பொழுது அதை கண்டிப்பாக இறந்தவர்களுக்காக அர்ப்பிக்க வேண்டும், இறந்தவர்களுக்காக. எனவே இந்த உதகை மறை மாவட்டத்திலே அந்த காந்தல் குருசடி திருத்தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குன்னூர் வட்டாரத்திலே புனித அந்தோணியார் திருத்தலம், புனித அந்தோணியார் திருத்தலம். எனவே புனித அந்தோணியார் திருத்தலத்திற்கு செல்கின்ற பொழுதும் இதே பலன்களை நாம் பெறலாம். கூடலூர் வட்டாரத்திலே இன்ஃபென்ட் ஜீசஸ் சர்ச் அது வந்து திருத்தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சத்தி வட்டாரத்திலே அவர் லேடி ஆஃப் வேளாங்கண்ணி, புது வடவெளியில் இருக்கின்ற வேளாங்கண்ணி திருத்தலம். அந்தியூர் வட்டாரத்திலே சென்ட் மேரி சர்ச் பவானி, தாளவாடி ஏரியாவில் சென்ட் ஜோசப் சர்ச் சூசைபுரம். எனவே இந்த 6 ஆலயங்களுக்கு இந்த ஆண்டிலே சென்று நான் சொன்ன அந்த காரியங்களை செய்கின்ற பொழுது நாம் இந்த பரிபூர்ண பலனை பெறலாம். அது மட்டுமல்ல, பிறரன்பு காரியங்களை சிறப்பான முறையில் செய்து நல்ல பாவ சங்கீதனம், திருப்பலி எல்லாம் அந்த ஜெபங்கள் எல்லாம் சொல்கின்ற பொழுது இந்த நிறை பலனை இந்த ஆண்டு நாம் அடையலாம். திருத்தலத்துக்கு தான் போகணும்னு கட்டாயம் இல்லை. திருத்தலத்துக்கு போகாமல் கூட பிறரன்பு செயல்கள், சிறப்பான பிறரன்பு செயல்கள் செய்கின்ற பொழுது இந்த பரிபூர்ண பலனை நாம் பெறலாம். 3வதாக இந்த ஆண்டு திருத்தந்தை அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை செய்திருக்கின்றார்கள். மறை மாவட்டத்தில் ஆயர் எங்கெல்லாம் திருப்பலி நிறைவேற்றுகின்றாரோ அப்போது அவர் கொடுக்கின்ற அந்த ஆசிரை பெறுகின்ற பொழுது இந்த காரியங்கள்லாம் இந்த பாவ சங்கீதனம், முழுமையான திருப்பலி, அந்த ஜெபங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது நாம் அந்த நிறை பலன்களை நாம் பெறலாம். அதே போல மேலும் ஜெபமாலை சொல்கின்ற பொழுது பாப்பரசர் ரொம்ப இந்த சமயத்தில் ரொம்ப விரங்கி வந்திருக்கின்றார். ஜெபமாலை நாம் தினந்தோறும் சொல்லுகின்ற அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி ஜெபமாலை சொல்லி அந்த எல்லா காரியங்களையும் நாம் நிறைவு செய்கின்ற பொழுதும் இந்த பரிபூர்ண பலனை நாம் பெறலாம். எனவே
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வாறாக இந்த ஜூபிலி ஆண்டு நம் அனைவருக்கும் அருள் நிறைந்த ஆண்டாக மாற நாம் மன்றாடுவோம். இறைவன் தன்னுடைய அருளையும் ஆசிரியும் ஏராளமாக இந்த ஆண்டிலே பொழிய காத்து கொண்டிருக்கின்றார். எனவே அவற்றையெல்லாம் நாம் பெறுவதற்கு நம்மையே தயாரித்து முழுமையாக அவற்றினால் நாம் பயனடைய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஜூபிலி ஆண்டிலே பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் என்று சொல்கின்ற பொழுது எதிர்நோக்கு நமக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு எதிர்நோக்கை கொடுக்கின்றவர்களாக, நம்பிக்கை கொடுக்கின்றவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். எத்தனையோ பேர் நம்ம எல்லாமே இறைவனுடைய அருளினாலே நல்ல உடல் சுகத்தோடு இருக்கின்றோம். பலர் உடல் சுகம் இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு எதிர்நோக்கை கொடுக்கின்ற விதத்தில் நோயாளிகளை போய் ஆஸ்பத்திரிகளை சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் எதிர்நோக்கை கொடுப்போம். ஊனமுற்றோர்கள், அவர்களை நாம் சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் எதிர்நோக்கி கொடுப்போம். அப்படியாக பல எதிர்நோக்கு பணிகளிலே நாம் ஈடுபட வேண்டும் என்பதற்காக திருத்தந்தை அவர்கள் இந்த ஜூபிலி ஆண்டு கேலண்டர் என்பதை ஒன்று கொடுத்திருக்கின்றார். அதை நமது மறை மாவட்டத்திற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொண்டாடுகின்ற விதத்திலே அந்த ஜூபிலி கேலண்டராக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஒவ்வொரு பங்கு தந்தையும் அந்த ஜூபிலி கேலண்டரை பயன்படுத்தி ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற அந்த சிறப்பான நாட்களிலே மற்றவர்களுக்கு எதிர்நோக்கை கொடுக்கின்றவர்களாக, மற்றவர்களுக்கு ஒரு வாழ்வை கொடுக்கின்றவர்களாக மாறுவதற்கும் இந்த ஜூபிலியானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் பெரும் மகிழ்ச்சியோடு பெரும் ஆர்வத்தோடு இந்த ஜூபிலி ஆண்டை தொடங்கியிருக்கின்றோம். இந்த ஜூபிலி ஆண்டு நாம் அனைவருக்கும் இறை அருளை என்றைக்கும் நிறைய பொழிகின்ற ஆண்டாக மாற வேண்டும் என்று ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து ஜெபிப்போம்.